ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள பலன் கொடுக்கிற பதில் கொடுக்கிற ஒரு ஜெபத்தை பண்ணணும்னா அந்த ஜெபத்துக்கு முன்னால நீங்கள் தேவனை தியானிக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜெபம். இது தாவீதுடைய அனுபவம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கும் போது அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். விண்ணப்பம்னா ஜெபம், ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா, தாவீதுடைய அனுபவம் வித்தியாசமா இருக்கா? நம்ம இது வரைக்கும் பண்ணதை விட தாவீதுடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கா? அவர் என்ன செய்தார் பாருங்க. நான் தியானிக்கும் போது அக்னி எனக்குள்ளே மூண்டது. அவருடைய கரத்தின் கிரிகளை தியானிக்கும் போது அல்லது அவருடைய வசனத்தை தியானிச்சிருப்பேன், அப்போ அனல் மூழ்கிற மாதிரி அந்த தியானத்தில் என்னுடைய மனசு அப்படியே உள்ளே போய்விட்டது. என் ஆவியிலே ஒரு அனல் உண்டாகிறது. அந்த அனல் உண்டான உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு ஜெபத்தில் இருக்கிற ஒரு நுணுக்கமான காரியம்.